வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க. நம்ம பிரியக்கா தான் கேட்டாங்க, "நீ எப்படிம்மா ஸ்டாண்ட் வச்சிருக்கியா? எப்படி ஸ்டிச்சிங் வீடியோ போடுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அக்கா இங்க பார்த்துக்கோங்க, இந்த கண்ணாடி மேல தான் நான் வந்து ஃபோன் வைப்பேன். ஃபோன் வச்சுட்டு அதுக்கு கீழ என்னுடைய மிஷின் இருக்கு. நான் ஸ்டிச் பண்றதே இந்த கண்ணாடி மேல வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு வச்சுட்டு, அப்புறம் நான் ஸ்டிச் பண்ணி வீடியோ எடுத்துட்டு, அடுத்து அத கட் பண்ணி நான் வீடியோவா எடிட் பண்ணி போட்டுக்குவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்மிங் பண்றது தான் வீடியோவா போட போறோம். எம்மிங் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ப வந்து ஏற்கனவே கொக்கி கட்டுறதுக்காக நூல் கோத்தோம் இல்லைங்களா? அந்த மாரி ரெட்டையா மடிச்சு நூல் கோத்துக்கோங்க. இத பாருங்க நான் கோக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொக்கி கட்டுறதுக்கு 4ஆ சேர்த்து முடிச்சு போடுவோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, 2 நூல் நல்லா பாதியிலே விட்டுருங்க. 2 நூல் வந்து லாஸ்ட்டா விட்டு, அத கட் பண்ணி எடுத்துட்டு, இத பாருங்க நான் கட் பண்றேன் லாஸ்ட்டா விட்டு. இந்த மாரி கட் பண்ணி இந்த லாஸ்ட்டா முடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாரி. இது வந்து பாதி ரெட்டை நூல் மேலேயே நிக்கும் பாதியில, ரெட்டை நூல் கீழ முடிச்சில இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் எப்பவுமே இந்த மாரி தான் மடிச்சு அடிச்சிருப்போம். இந்த தையல் வந்து நம்ம பிரிச்சுடுவோம் ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிருக்க தையல. இந்த சைடு தையல் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதோ அடிச்சிருக்கேன் பாருங்க. அத வந்து நான் உள்ளால பக்கம் அதுக்குள்ளார விட்டு ஃபர்ஸ்ட்டு குத்தி முடிச்சு போட்டுக்கணும் நல்லா டைட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு குத்தி எடுக்கணும். ரொம்ப தூரத்துலயும் குத்தி எடுக்கக்கூடாது. அதே மாரி ஒவ்வொரு குத்துக்கும் நல்லா முடிச்சு போடணும். ஒரு 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 சொரு முடிச்சு போட்டோம்னாவே போதுமானது. இத பாருங்க நான் 1/2 இன்ச்சு கேப்ல ஒரு குத்து குத்தி முடிச்சு போட்டு நூல் இழுக்கிறேன். அதே மாரி நம்ம குத்துறது பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து அதிகமா நூல் தெரியக்கூடாது. இத பாருங்க லைட்டா தான் தெரியணும். கிட்டத்துல பார்த்தா தான் தெரியுது பாருங்க. தூரத்துல பார்த்தா தெரியாது சரியா. அந்த அளவுக்கு லைட்டா தான் தெரியணும். அந்த மாரி லைட்டா குத்தி எடுங்க. டபுள் நூலா இருக்கணும் ஒண்ணு. இன்னும் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம குத்தி எடுக்கிறத வந்து முடிச்சு போட்டு குத்தி இழுக்கணும். நூல் வந்து முடிச்சு போட்டு இழுக்கணும் இந்த மாரி. இந்த பாருங்க இந்த மாரி தான் பொறுமையா, நிதானமா நம்ம குத்தி எடுக்கணும். நம்ம விரல் வந்து நான் எப்படி பிடிச்சுன்னு இருக்கேன் பாருங்க. அந்த மாரி பிடிச்சா தான் நமக்கு வந்து சுருக்கு வராம நல்லா சமமா வரும். இப்போ வந்து நான் எம்மிங் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ லாஸ்ட்டா முடிச்சு போறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம தையல் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா? சைடு தையலு. அந்த தையலுக்கு பக்கத்துல தான் குத்தி, அதையுமே ஒரு 2, 3 டைம் குத்தி முடிச்சு போட்டுக்கணும். இந்த பாருங்க நான் ஒரு 2 டைம், 3 டைம் குத்தி தான் முடிச்சு போடுவேன் எப்பவுமே. இப்போ 3வது டைமும் குத்தி முடிச்சு போட்டு கட் பண்ணிக்குவேன். இப்போ வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த தையல் இருக்கு இல்லைங்களா? இங்க பாருங்க இந்த தையல வந்து பிரிக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா இப்போ சமமா பாருங்க எவ்வளோ அழகா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த மாரி சுருக்கு வராம நல்லா இழுத்த மாரி கரெக்ட்டா பண்ணிக்கணும். லூஸும் விடக்கூடாது. இப்போ இந்த தையல வந்து நம்ம பிரிச்சு எடுத்துடுவோம். ஏற்கனவே கொக்கி கட்டுற வீடியோலாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க போயிட்டு நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. வீடியோலாம் புரியுதா, புரியலையான்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க எவ்வளோ நீட்டா இருக்கு பாருங்க எம்மிங் பண்ணது. இப்போ எம்மிங் பண்ணி முடிச்சிட்டோம் அவ்வளோதாங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். உங்களால கன்டினியூவா பார்க்க முடியும்.